ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களை இந்த பைபிள் ஸ்டடிக்கு வாழ்த்தி வரவேற்க நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் நவீன். வெல்கம் டு நவீன் நேஷ்னல் சேனல். ஸோ நம்ம எல்லோரும் ஆனந்தத்தோட, நம்ம எல்லோரும் ஒரு துதியோட நம்ம ஒரு சமூகத்தில் நுழைஞ்சிருக்கோம். நம்ம ஆனந்தத்தோடையும் துதியோடையும் சந்தோஷத்தோடையும் கவலை இல்லாமையும் நம்ம ஒரு சமூகத்தில் நுழையும் போது ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை, அதாவது நீ எண்ணி முடியாத பெரிய பெரிய காரியங்களை நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன்னை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். நீ ஏதோ தாழ்வு மனப்பான்மையில இருந்து கொண்டிருக்கிற, தாழ்வு மனப்பான்மையில இந்த வீடியோ பார்த்துக்க உங்களை பார்த்து நான் சொல்றேன், நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது ஆண்டவரே, நான் அவ்வளோ பெரிய வசதியான ஆள்லாம் கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிற உங்களை பார்த்து நான் சொல்றேன், தேவன் உங்களை வசதியுள்ள நபராக ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிறார். அது இன்று இந்த இரவுல அவர் இந்த இரவு நேரத்துல உங்களை ஒரு வசதியுள்ள நபராக, அதாவது ஒரு ஆற்றல் மிக்க நபராக, எல்லாருமே நினைப்பாங்க உங்கள்கிட்ட இந்த செயலை செய்ததுக்கான திறமை கிடையாது, உங்களுக்கு இதுக்கான தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கும் போது ஆண்டவர் உங்களை அதே கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டார். மனிதர்கள் உங்களை பார்க்கிற கண்ணோட்டத்துல ஆண்டவர் பார்க்க மாட்டாரு. தம்பி லைட்டா சவுண்ட வச்சு. ஆண்டவர் அந்த கண்ணோட்டத்தில் உங்களை பார்க்க மாட்டாரு. அவருடைய கண்கள் எப்பொழுதுமே உங்களை மேன்மையாக பார்க்கும். அவருடைய கண்கள் எப்பொழுதுமே உன்னை மேன்மையா பார்க்கும். ஏதோ நீ குறைந்தவன், நீ குறைந்தவள் கிடையாது, ஏதோ ஒரு விஷயத்தில் நீ குறைந்தவள் கிடையாது, நீ ஆற்றல் மிக்கவள், நீ விசேஷமானவன். ஸோ அதை விசுவாசிங்க, அதை பிலீவ் பண்ணுங்க. எப்போதுமே சோர்ந்து போய் கிடக்காதீங்க, உற்சாகம் அடையுங்க. தேவனுடைய ஆவி உங்கள்கிட்ட வரும்போது உங்கள் ஆவி பலனே இல்லாமல் இருந்தால் கூட அவருடைய ஆவி உங்கள் மேலே வரும்போது நீங்கள் உற்சாகம் அடைவீர்கள். நீங்கள் உற்சாகத்தின் உச்சக்கட்டத்தை அடைவீங்க. இந்த நாட்களில் நீங்கள் சோர்ந்து நிலைமையில இருக்கீங்களா? இந்த வீடியோ கேட்கும்போது சோர்வான மனப்பான்மையில கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? தேவனுடைய வார்த்தை உங்கள் வீட்டுக்கு நேராக கடந்து வருகிறது. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. அவருடைய ஆவி உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திற்கும் நான் இறங்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவன் இந்த நேரத்தில் கூட உன்னை ஆசீர்வதிப்பதற்காக நீ அவர் நாமத்துல நீ சொல்லும் போது அவர் உன்னை இறங்கி அவர் மேலிருந்து இறங்கி உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஸோ என்னை மனிதர்கள் ஆசீர்வதிப்பார்கள், என்னை மனிதர்கள் உயர்த்துவாங்க, என்னை மனிதர்கள் மேன்மை பாராட்டுவாங்க, என்னை மனிதர்கள் புகழ்ச்சிக்கு நேராக கொண்டு போவாங்க. அவர் ஒருவரே என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க அவர் ஒருவர் இருக்கிறார் என்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க. இந்த மைண்ட் செட்டை தூக்கி போடுங்க. மனுஷங்களை நம்பி நான் அவ்வளோ அடிபட்டிருக்கேன், மனுஷங்களை நம்பி நான் அவமானப்படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிருக்க உங்களை பார்த்து நான் சொல்றேன், மனிதர்களை நம்பினது போதும். மனிதர்களுக்கு மரியாதை கொடுங்கள், தேவன் மீது அன்பை வையுங்கள். நீங்க மாத்தி பண்ணிக்கிறீங்க. மனுஷங்கிட்ட மரியாதை கொடுக்கணும், மனுஷன் மேலேயே ஃபுல்லாவையும் வைக்க கூடாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா தேவனுக்கு மரியாதை கொடுக்குறீங்க, ஆனா தேவன் கிட்ட உங்க அன்பு குறைந்து போகிறது. மனுஷங்கிட்ட உங்க அன்பு கூடிக்கிருக்கு. ஸோ அதை இந்த நிலைமையில இந்த நேரத்துல அதை மாற்றுங்கள். உங்கள் அன்பை எதன் மீது வைக்கிறீர்கள்? எந்த பொருளின் மீது வைக்கிறீர்கள்? எந்த உறவின் மீது வைக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து செயல்படுங்கள். உங்கள் அன்பு பொருள் மீது இருக்கக்கூடாது, உங்கள் அன்பு பணத்தின் மீது இருக்கக்கூடாது, உங்கள் அன்பு மற்ற உறவுகள் மேல் இருக்கக்கூடாது. உங்கள் அன்பு உங்களையும் என்னையும் உண்டாக்கின தேவன் பெயரில் இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன். இந்த நேரத்துல கூட உங்களுடைய அன்பு யார் மேல இருக்கு? அன்பு யார் மேல இருக்கு? அன்பு சகலத்தையும் தாங்கும். சோ உங்க அன்பு யார் மேல வச்சிருக்கீங்க? தேவன் பேரில் உங்களுக்கு அன்பு இருக்க வேண்டும். தேவன் மேல உங்களுக்கு அன்பு இருக்க வேண்டும். அளவு கடந்த அன்பு தேவன் பேரில் இருக்கணும் என்பதை புரிந்து கொண்டு நடங்கள், சிந்தித்து செயல்படுங்கள் என்று சொல்லி நான் உங்களை இந்த பைபிள் ஸ்டடிக்கு வரவேற்கிறேன். ஒரு சின்னதா ஒரு ஜெபம் பண்ணிட்டு நான் வேத பாடத்திற்கு நேராக, அதாவது பைபிள் ஸ்டடிக்கு நேராக கடந்து செல்வோம். எங்களை அன்பாய் அருமையா நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நேரத்துல கூட எங்களை இங்கே கூட்டி இந்த வசனங்களை கேட்க வைக்கிறீங்களா ஆண்டவரே? அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
ஓ நீதிமான்களுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவற்றில் நின்று அவனை விடுவிப்பார் என்ற வசனத்தின்படி ஓ இந்த நேரத்துல என் மக்கள், என்னுடைய ஜனங்கள் எத்தனை பேர் துன்பப்பட்டு இருந்தாலும் பரவாயில்ல, கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் அவர்களின் அந்த பிரச்சனையில நின்று, அதாவது கர்த்தர் உன் பிரச்சனையில நின்று உன்னைய விடுவிக்க போகிறார். இந்த நேரத்துல எந்த பிரச்சனையில நீ கடந்து சென்றாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்ன பண்ண போறாருன்னா அந்த பிரச்சனைகள்ல நின்று உன்னை விடுவிப்பார். இந்த நேரத்துல கூட இந்த வார்த்தையை என் ஜனங்கள் மேல நான் பேசுகிறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை என் பிள்ளைகள் மேல பேசுறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை என் சகோதர சகோதரிகள் மேல பேசுறேன் ஆண்டவரே. கர்த்தர் உங்கள் பிரச்சனைகளில் நின்று உங்களை விடுவிப்பாராக. Oh, thank you, Jesus. Oh, riba shantari toloro, oh riga talara laba shantari tolo, oh riba shantari kadalara laba. உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், உனக்கு முன்பாக நான் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது என்று வாக்குரைத்த ஆண்டவர் இந்த நேரத்துல கூட மூடி கிடக்கிற அநேக கதவுகளும் மூடி கிடக்கிற அநேக கர்ப்பங்களும் இந்த நேரத்திலிருந்து இந்த வார்த்தையின்படி அது ஓப்பன் ஆகட்டும் ஆண்டவரே, அது ஓப்பன் ஆக கடவுது, அது திறக்க கடவுது ஆண்டவரே. மூடப்பட்ட இந்த கதவுகள் எல்லாம், மூடப்பட்டிருந்த கதவுகள் எல்லாம் இந்த நேரத்துல திறப்பதாக. மக்களுக்கு பிரச்சனையா இருக்கிற அந்த எரியோ கோட்டை எப்படி இடிந்து தரமட்டமானதோ அதே போல உனக்கு பிரச்சனை என்று கருதுகிற அதே போல உனக்கு பிரச்சனையா இருக்க எரியோ கோட்டைகள், மதில் போன்ற எரியோ கோட்டைகள், அவ்வளவு பெருசா நிக்குவேன் பிரச்சனை, ஆனா தேவன் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாரு என்று புலம்பிக் கொண்டிருக்கிற ஒன்ன பார்த்து நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உன் பிரச்சனை மேல வந்து நின்று அதை உன்னை விடுவிப்பாராக. உன் பிரச்சனை மேல வந்து நிற்பார் ஆண்டவர். இப்ப வந்து கொண்டிருக்கிறார் உன் வீட்டை தேடி, உன் வீட்டு கதவை தட்டுவாரு, உன் பிரச்சனை என்னன்னு கேட்பாரு. என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என்னை ஆதரிக்க யாரும் இல்லை, என்னை அரவணைக்க யாரும் இல்லை. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. இந்த நேரத்துல உனக்குள்ளது ஆவியானவர் இருந்தார்னா இந்த வார்த்தையை கேட்டு, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியில அனலா இருக்கணுங்க, அனலா இருக்கணும். ஆவியில அனலா இருக்கும்போது கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். அவர் வேலையை நீ பார்த்தா ஓ வேலையெல்லாம் அவர் பார்க்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற எலியா, கர்த்தருடைய சமூகத்துல நிற்கிற எலியா, அவனுக்கு அடையாளமே அதுதான். கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதும் நிற்கிற எலியா. சோ அதே போல எலியாவை போல நாமும் அவருடைய சந்நிதியில், அவருடைய சமூகத்தில் எப்பொழுதுமே நிற்கக்கூடிய நபராக நீங்கள் மாறுவீர்கள் என்றால் அன்னைக்கு அவனுக்கு நடந்த அதே அற்புதம் உனக்கு இன்னைக்கு நடக்கும், உனக்கு இன்னைக்கு நடக்கும். அவன் மெஜாரிட்டி பக்கம் சாயிர கடவுள் கிடையாதுங்க. எல்லாரும் கரெக்ட்னு சொல்ற விஷயத்த ஒருத்தன் தப்புன்னு சொன்னா, எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு பண்ற விஷயத்த ஒருத்தன் தப்புன்னு சொல்லி எதிர்த்து நின்னா, சோ ஆண்டவர் மெஜாரிட்டி பக்கம் 450 பேர் மேல சாஞ்சிருக்கலாம்ல, 450 பேர் கூட நின்றுக்கலாம்ல, ஏன் எலியா ஒருத்தன் கூட நின்னாரு? சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் எப்பொழுதுமே மெஜாரிட்டி பக்கம் நிக்கிறது கிடையாது. ஒன் மேன் வித் காட் இஸ் மெஜாரிட்டி. எலியா கூட கர்த்தர் இருப்பாருன்னா, அவர்னால அக்கினியை இறக்க முடியும்னா, உன் கூடையும் கர்த்தர் இருக்கிறார், உன் கூடையும் கர்த்தர் இருக்கிறார். ஒன்னாலையும் வானத்திலிருந்து அக்கினியை இறக்க முடியும், ஒன்னாலையும் மலையை நிப்பாட்ட முடியும், ஒன்னாலையும் ஐஸ்வர்யத்தை பெருக்க முடியும் என்பதை சொல்றேன், என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன் உங்கள்கிட்ட. உங்களாலையும் ஐஸ்வர்யத்தை கூட்ட முடியும். நீ எடுத்து செலவு பண்ணிக்கிட்டே இருப்ப, பணம் குறையவே குறையாது. அன்று எப்படி மாவும் எண்ணெயும் குறையாமல் இருந்ததோ அதே போல உன்னுடைய பேங்க் பேலன்ஸும் குறையாமல் இருக்கும் என்று சொல்லி நான் உங்களை இந்த பைபிள் ஸ்டடிக்கு வரவேற்கிறேன். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
நம்ம தியானிக்க போற வசனம் என்னதுன்னா, இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில நம்ம தியானிக்க போற வசனம் என்னதுன்னா, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 21, 22 வாசிக்கிறேன். ஃபர்ஸ்ட், மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். முக்கியமான வார்த்தை, மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இரவு முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று. ஜலம் பிரிஞ்சு போயிருச்சான். இங்கிட்டு ஒரு சைடு பிரிஞ்சுட்டு போயிருச்சு. ஸோ அதே போலதான் உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற ஒவ்வொரு சக்திகளும் உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற, அதாவது இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை என்ற வசனம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு விரோதமா செய்வனையும் கிடையாது, உங்களுக்கு விரோதமா குறி சொல்றதும் கிடையாது, உங்களுக்கு விரோதமா மந்திரவாதமும் கிடையாது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நேரத்துல கூட செய்வன இருக்கு. ஐயோ, என்னை சுத்தி மாந்திரிகம் நடக்குது, மந்திரம் வைக்கிறாங்க, மந்திரம் ஓதுறாங்க, அப்படிலாம் தேவனுடைய பிள்ளையாகிய நீ சொல்லக்கூடாது என்பதை தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் உனக்கு நான் கூறுகிறேன். அப்படியே அவர்கள் செய்தாலும் அது என்னை அணுகாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி என் அப்பா எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் என்ற ஒரு சத்தியம் உனக்கு ஆழமாக புரிய வேண்டும் என்று நான் உனக்கு வற்புறுத்துகிறேன். செய்வன இல்ல, மந்திரவாதம் கிடையாது. அப்படியே அது இருந்தாலும் அது என்னை அணுக முடியாது. பல பிரச்சனைகள் என்னை சுற்றி வரலாம், அந்த பிரச்சனைகளை என்னை மூழ்கடிக்க முடியாது. நான் தண்ணீரை கடக்கும் போது நீர் என்னுடன் இருக்கிறீர். நான் ஆறுகளில் நடக்கும் போது அது என்மேல் புரளுவது இல்லை. சோ நீ ஆறுகள்ல நடந்தாலும் சரி, நீ தண்ணீர்ல நடந்தாலும் சரி, நீ அக்கினியில நடந்தாலும் சரி, உன்னைய அது அணுக முடியாது. உன்னை அது அணுக முடியாது. சோ எத்தனை பிரச்சனைகள், சூழ்நிலைகள் ரொம்ப மோசமா இருக்கு, சுற்றி இருப்பவர்கள் மோசம் பண்ணுகிறார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற ஒன்ன பார்த்து நான் சொல்கிறேன், அவர்கள் மோசம் பண்ணலாம், இவர்கள் மோசம் பண்ணலாம், ஆனால் அது உன்னை அணுகாது என்று கர்த்தர் சொன்னால் அது உன்னை அணுகாது. பாதைவன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. அப்ப எப்படி ஆண்டவர் சொல்றாரு, வாதை உன்னை அணுகாதுப்பா, உன் கூடாரத்தை அணுகாதுப்பா, உன் பாடி அந்த வாதை அட்டாக் பண்ணாதுப்பா, உன் குடும்பத்துக்குள்ள அந்த வாதை வராதுப்பா, பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுப்பா அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். நேரிடாதுன்னா நமக்கு ஆப்போசிட்ல வராது, நேரிடாதுன்னா நம்ம அந்த பொல்லாப்ப பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். செய்வன வச்சுட்டாங்க, மந்திரவாதம் பண்றாங்க, குறி சொல்றாங்க, அப்படி நீ சொல்லி கொண்டிருக்க, அது உனக்கு நேரிடாது. இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை என்ற வார்த்தையின்படி நான் சொல்லுகிறேன். உனக்கு விரோதமாக குறி சொல்லுதல் கிடையாது, உனக்கு விரோதமான மந்திரவாதமும் கிடையாது. ஏன்னா உன் கூட நிக்கிறவர் அப்படி. நீ சுத்தி இருக்கிறத பாக்குற, சூழ்நிலைய பாக்குற, சுற்றி இருப்ப நபர்களை பாக்குற, ஆனா உள்ளுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு, அவரை ஏன் பார்க்க மாட்டேங்கிற? உள்ள ஒருத்தவர் இருக்காரு, உனக்குள்ள வேலை செய்ய ஒருத்தவர் இருக்கிறார், அவரை ஏன் உன்னால் பார்க்க முடியவில்லை? அதுதான் என்னோட கொஸ்டின். சூழ்நிலை மோசமா இருக்கு, சுத்தி இருப்பவங்க மோசமா இருக்காங்க, எல்லாமே மோசமா இருக்கு, எல்லாமே அகைன்ஸ்டா இருக்குன்னு பேச தெரிஞ்ச உனக்கு உள்ள ஒருத்தர் எனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ல தெரியவில்லையே? ஏன்? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியக்காரர்களை தெரிந்தெடுத்தார். நீ சொல்லிருவ அவர் ஞானமா செயல்படுறாரு, அவருக்கு அறிவு இருக்கு, அதனால தேவன் அவரை எடுத்து பயன்படுத்துறாரு, நீ சொல்லிடுவ. அதற்காகத்தான் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, ஞானிகளை முகம் வெட்கப்பட்டு போகிற மாதிரி, பெருமைக்குள்ள ஞானிகள் நடக்காத மாதிரி பைத்தியக்காரனாகிய என்னை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை.
ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அவர் பைத்தியத்தை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உனக்கு விரோதமாக மந்திரவாதமும் கிடையாது, உனக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் கிடையாது, உனக்கு விரோதமாக எந்தவித செய்வினைகளும் கிடையாது என்பதை நான் சொல்லுகிறேன். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். எந்த ஆயுதமும் அது வாய்க்காமல் போகும். எனக்கு வச்சுட்டாங்க சொல்ற, என்ன வச்சாங்க? கர்த்தர் அவைகளில் நின்று உன்னை விடுவிப்பாராக. இதுக்கு என்ன சொல்ற? வசனம் இருக்கிறது. நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவற்றில் நின்று அவனை விடுவிப்பார். உனக்கு செய்வனை வச்சுட்டாங்களா? அந்த செய்வனையில நின்று உன்னை விடுவிப்பாரு. உனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்து கொண்டே இருக்கா? அந்த பிரச்சனைகள்ல நின்று உன்னை அவர் விடுவிப்பாராக. ஒவ்வொரு விஷயத்துல நீ ஸ்ட்ரகிள் ஆகிறியா? அந்த ஸ்ட்ரகிள்ஸ்ல நின்று அவர் உன்னை விடுவிப்பாராக. நீ என்ன வித கொஸ்டின் போட்டாலும், நீ என்ன விதமான ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தர் அவைகளில் நின்று உன்னை விடுவிப்பாராக. பண பிரச்சனையில இருக்கியா? வறுமையில இருக்கியா? வறுமையோட கடைசி கோட்டில இருக்கியா? கர்த்தர் உன்னை விடுவிப்பாராக. அநேக ஜனங்கள் சூசைடுக்கு நேராக கடந்து செல்கிறார்கள். அநேக நேரங்கள் தற்கொலைக்கு நேராக கடந்து செல்கிறார்கள். பணம் இல்லை. கர்த்தர் உன் வீட்டை கண்ணோக்குறாரு. நீ எவ்வளவு கஷ்டத்துல படுத்திருக்கன்றத கண்ணோக்குறாரு. நீ எவ்வளவு கஷ்டத்துல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கன்னு கண்ணோக்கி கொண்டிருக்கிறாரு. கர்த்தரின் கண்கள் நீதிமான்களின் மேல் நோக்கமாய் இருக்கிறது. சோ அவருடைய கண்கள் ஓ மேல நோக்கமா இருக்குது. உன்னை பார்த்து கொண்டே இருக்குது. என் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்னு அவருடைய கண்கள் உன்னை நோக்கமாய் இருக்கிறது. அவர் உன்னை விடுவிப்பார். ஒரு விடுதலையை தந்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தியின் வேளையில, இந்த செய்தியின் நேரத்துல அவர் இந்த வார்த்தைகளை வைத்து உனக்கு விடுதலையை தந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். அவர் உன்னை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த செய்தியின் நேரத்துல அவர் உன்னை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். உன் பிரச்சனைகள்ல இருந்து, எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் அவர் உன்னை விடுவிக்கிறார். 22ஆம் வசனம் வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அவர்கள் வடபுறத்திலும் இடபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. நின்னுச்சாங்க. சீனை கிரியேட் பண்ணுங்க. உங்க மைண்டுக்குள்ள கொண்டு வாங்க. ஒரு தேவ மனுஷன், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தன் வந்து நிற்கும் போது தடைகள் எல்லாம் விடைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு அபிஷேகம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா, அபிஷேகம் பெற்ற நபர்னா, நீ ஞானஸ்தானம் எடுத்திருந்தேனா, நீ போய் பிரச்சனை நடுவுல நிற்கும் போது பிரச்சனைகள் எல்லாம், அந்த தடைகள் எல்லாம் உனக்கு விடைகளாக மாறும் என்று நான் சொல்லுகிறேன். உனக்குள்ள உண்மையாவே அபிஷேகம் இருந்துச்சுன்னா, உனக்குள்ள உண்மையாவே ஆவியானவர் இருந்தாருன்னா, நீ அதை ரியலைஸ் பண்ணேனா, உன் ஹார்ட்ல மட்டும் வைக்காத, உன் மைண்டுக்குள்ள கொண்டு வா. ஆவியானவர் என் ஹார்ட்ல மட்டும் இல்ல, என் பாடியில ஃபுல்லா இருக்காரு அவரு அப்படின்னு கொண்டு வா. நீ மைண்டுக்குள்ள கொண்டு வர உன் மைண்டு ஃபுல்லா ரெனியூ ஆகிக்கிட்டே இருக்கும். மைண்டு ரெனியூ ஆகும். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தர் நின்னார்னா, நீ நின்னா அபிஷேகம் உன்னை பண்ணிருக்காருன்னா ஆண்டவரு, உனக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்துச்சுன்னா, உனக்குள்ள அந்த அனாயிட்டிங் இருந்துச்சுன்னா, பிரச்சனைகள் உன்னை சூழ இருந்தாலும் நீ அங்கு போய் நிற்கும் போது அந்த பிரச்சனைகள் எல்லாம், அந்த தடைகள் எல்லாம் விடைகளாக மாறும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். பிரச்சனை தான், போராட்டம் தான். இந்த உலகத்துல உபத்திரவம் இருக்குது. இருக்கிறது. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள். உலகம்னா என்ன? பிரச்சனை. இந்த பிரச்சனை மத்தியில, இந்த பிரச்சனை நேரத்துல, இந்த பிரச்சனையின் கஷ்டத்துல இந்த உலகத்துல உபத்திரங்கள் உண்டு.
ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்றதை விட்டுறாத, திடன் கொள்ளு. ஆவியானவர் என் மைண்டுக்குள்ள இருக்காரு, ஆவியானவர் என் பாடியில இருக்காரு, ஆவியானவர் என்னுடைய எல்லா பக்கமும் இருக்காரு என்று திடன் கொள்ளுங்கள். அப்பொழுது நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள். நீங்க உலகத்தை ஜெயிக்கிற ஆளுங்க, நீங்க உலகத்தை ஜெயிக்கிற ஆளு. அபிஷேகம் உன் மேல இருந்துச்சுன்னா தடைகள் எல்லாம் அன்று மோசேக்கு எப்படி ஆனதோ அதே போல உனக்கும் ஆகும். அதே தேவன் தான் பைபிள்ல நீ படிக்கிற அதே தேவன் தான் இப்போ உன் பக்கத்திலையும் நிக்கிறாரு. பைபிள்ல படிக்கிற செங்கடலை இழந்தாக பிளந்தாரு, செங்கடலை இறந்தா பிளந்தாரு. அதே தேவன் தான் உன் பக்கத்துல நிக்கிறாரு. அவர் கல்ல அடிச்சு தண்ணியை வெளியே கொண்டு வந்தவரு அதே தேவன் தான் உன் பக்கத்துல நிக்கிறாரு. அவாந்திர வெளியில ஆறுகளை ஓட பண்ண தேவன் அதே தேவன் தாமா உன் பக்கத்துல நிக்கிறாரு. லாசருவே 3 நாள் கல்லறைக்கு அப்புறம் வெளியே வா அப்படி என்று சொன்னவரு அதே தேவன் தான் உன் பக்கத்துல நிக்கிறாரு. 5 மீன் 2 மீன் 5 அப்பம் 5000 புருஷர்களுக்கு மட்டும் கொடுத்த அதே தேவன் தான் உன் பக்கத்துல நிக்கிறாரு. அதை பண்ண தெரிந்த அவருக்கு உன் பிரச்சனையை மாற்ற தெரியாதா? அதை மாற்ற தெரிந்த அவருக்கு உன் பிரச்சனையை மாற்ற தெரியாதா? இல்ல நம்மளுடைய தேவனுக்கு வல்லமை குறைந்த தேவனா? வல்லமை குறைந்த தேவன் என்று நீ சொன்னால் அவர் செங்கடலை எப்படி பிறந்தார்? அவர் தண்ணீர் மேல் எப்படி நடந்தார்? அவர் காற்றையும் கடலையும் எப்படி அதட்டினார்? இதற்கு நீ பதில் சொல்ல வேண்டும். உன்னுடைய பிரச்சனை இன்னும் பிரச்சனையாகவே இருந்தால், உன் பிரச்சனை இன்னும் பிரச்சனையாகவே இருக்கு அப்படின்னு நீ சொல்றல, அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அவர் காற்றையும் கடலையும் அதட்டினது பொய், அவர் தண்ணீர் மேல் நடந்தது பொய் என்பதை ஒற்றுக்கொள். அவர் அதை பண்ண முடிந்த அவருக்கு உன் பிரச்சனையை அவரால் மாற்ற முடியும். அதையே பண்ண தெரிஞ்ச அவருக்கு உன் பிரச்சனையை மாற்ற முடியாதா? குருடர்கள் எல்லாம் கண்ணு தெரிஞ்சு அவர் கை வச்சோனையுமே உன் பிரச்சனை மேல கை வைக்கிறார் ஆண்டவரு. இந்த இரவு உன் பிரச்சனை மேல கை வைக்கிறார் ஆண்டவரு. உன் பிரச்சனைகள் எல்லாம் நீ தேடியும் காணாதிருப்பாய், நீ தேடியும் காணாதிருப்பாய். உன் பிரச்சனைகள், உன்னுடைய கவலைகள், உன்னுடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நீ தேடியும் காணாதிருப்பாய் என்ற வார்த்தையை இந்த சபையின் மேல நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், நான் பிரஸ்தாபப்படுத்துகிறேன். என்னை மையப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திற்கும் நான் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உன்னுடைய உன்னுடைய பாதஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னவர் இந்த நேரத்தில் கூட உன்னுடைய பாதஸ்தானத்தை அவர் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நீ தேவ மனுஷன் வந்து நிற்கும் போது அந்த தடைகள் எல்லாம் உன்னுடைய தடைகள் எல்லாம் வினைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீ தடைன்னு சொல்ற, ஆண்டவர் வினைன்னு சொல்றாரு. அந்த தடைக்குள்ளதான் இருக்கு விட, அந்த தடைக்குள்ளதான் இருக்கு விட. மகனே மகளே, அன்பான சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீ எதை தடைன்னு சொல்றையோ அந்த தடையை அவர் விதையாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். நான் இன்னொரு சத்தியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் உங்கள் மத்தியில. நான் இதை வைத்து இன்னொரு சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பயந்த காரியம், நீ பயப்படுற காரியம் உனக்கு அற்புதத்தில் முடிய போகிறது. எப்படி பிரதர் சொல்றீங்க? நான் பயந்த காரியம் எப்படி எனக்கு அற்புதத்துல முடியும் நீங்க சொல்றீங்க? செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இருக்கு. செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இருக்கு. போனா செத்து போயிடுவாங்க, போனா மரித்து போயிடுவார்கள் எல்லோருமே. டெத்து, அவ்வளவுதான். அந்த செங்கடலுக்குள்ள போயிட்டா டெத்து கண்ணு முன்னாடி நிக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக மரணம் நின்று கொண்டிருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள், இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக மரணம் இருந்து கொண்டிருக்கிறது, நிற்கிறது. மரணம் இருக்குது. அந்த மரணம் அவர்கள் பயம்.
நீ பயப்படும் காரியம் உனக்கு அற்புதத்தில் முடியும். அந்த பயத்தையே அவர்னால இரண்டாக பிளந்து ஒரு அற்புதத்துக்கு நேராக நடத்தி கூட்டு போன தேவன் உன்னுடைய பயத்தை அவர் மாற்ற மாட்டாரா? நீ பயப்படும் காரியம் எழுதி வைத்துக்கொள். நீ பயப்படும் காரியம் உனக்கு அற்புதத்தில் தான் முடியும். நீ அது எந்த காரியமா இருந்தாலும் பரவாயில்லை, அது எந்த விதமான சூழ்நிலை, அது எந்த வித குழப்பங்கள் எதுவா இருந்தாலும் பரவாயில்லை, என் ஆண்டவர் மாற்ற முடியும். என் ஆண்டவர் நினைச்சா உன் பயத்தை அவர்னால் போக்க முடியும். என் ஆண்டவர் நினைச்சா நீ பயப்படுற காரியத்தை வச்சு அதை அற்புதமாக மாற்ற முடியும். அது அற்புதங்க. செங்கடல் ரெண்டா பிறந்தது அற்புதம். ஆனா செங்கடலா இருக்கும்போது அது பயம். இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்த காரியத்தை அவர் எப்படி அற்புதமாக மாற்ற முடியும் என்றால் அது உண்மை என்றால் இப்பொழுது நீ பயந்து கொண்டிருக்கிற, நான் பயந்து கொண்டிருக்கிற காரியத்தையும் அவர்னால் அற்புதமாக மாற்ற முடியும். நம்ம இப்ப எதை குறித்து அவ்வளவு பயப்படுறோம்? மரணத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம், மரண இருளை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம். செங்கடல் என்பது மரணம், சமுத்திரம் என்பது மரணம். அந்த மரணத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம். நீ பயப்படுற மரணத்தை குறித்து, ஆனா அதை அற்புதமா மாற்ற தேவனுக்கு வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, அவருக்கு வல்லமை உண்டு. நீ பயப்படுற ஏதோ ஒரு காரியத்தை போய் நீ பயந்து கொண்டிருக்கிற, இது இப்படி ஆயிடுமா, இது அப்படி ஆயிடுமா சொல்லி நீ பயந்து கொண்டிருக்கிற. ஆனால் நீ பயப்படுகிற காரியத்தை அவர்னால் அற்புதமாக மாற்ற முடியும். இவங்க மரித்து போயிடுவாங்க, ஓ நாங்க மரித்து போயிடுவோம் என்று நீ பயப்படுற. ஆனா உன்னுடைய மரணத்தை அவர்னால் அற்புதமாக மாற்ற முடியும். நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்க அவர்னால் மட்டும்தான் முடியும். உன்னை திருப்தியாக்க நீடிச்ச நாட்களா உன்னை திருப்தியாக அவர்னால முடியும். நீ மரணத்தை குறித்து பயப்படுற, வியாதியை குறித்து பயப்படுற, நோய்களை குறித்து பயப்படுற, எல்லாத்துக்கும் பயப்படுற. ஆனா நீ பயப்படுற காரியத்தை, அன்று எப்படி பயந்த காரியத்தை அவர்னால் அற்புதமாக மாற்ற முடியும் என்றால் இப்பொழுது நீ பயந்து கொண்டிருக்கிற வியாதிகள், நோய்கள், மரணம் என்ற பயத்தை அவர்னால் அற்புதமாக மாற்ற முடியும். முடியும் முடியும் முடியும். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஒருத்தவன் நின்னான், தடைகள் எல்லாம் விடைகளாக மாறுச்சு. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நின்னா பயந்த காரியம் அற்புதமா மாறுச்சு. மோசே நின்னா, இப்ப யார் நிக்க போறா? மரணத்தை ஜெயிக்க யார் நிப்பா? அன்று மரணத்தை ஜெயித்த மோசே, அன்று மரணத்தை பிளந்த தேவன், மரணத்தை பிளந்த தேவன் ரெண்டா பிளந்துட்டாரு மரணத்தை. யாருமே நினைச்சு பார்க்க முடியல. வழி இல்லை ஆண்டவரே, வழி இல்லை. பின்னாடி பார்த்தா பார்வோனுடைய ஜனம், குதிரைகளும், குதிரை வீரர்களும், ரதங்களும், யானைகளும் எல்லாமே கொண்டு வராங்க திரும்பி நம்மளை அடிமைப்படுத்தி கொண்டு போறதுக்கு. முன்னாடி பார்த்தா மரணம், பின்னாடி பார்த்தா அடிமைத்தனம். என்ன ஆண்டவரை பண்றது? என்ன ஆண்டவரை பண்றது? எனக்கு முன்னாடி மரணம் இருக்கிறது ஆண்டவரே, எனக்கு முன்னாடி மரணம் இருக்கிறது ஆண்டவரே, எனக்கு பின்பாக அடிமைத்தனம் இருக்கிறது. என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும் ஆண்டவரே? நீங்க என்ன பண்ண போறீங்க? அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு. ஒண்ணு நேரா போனா மரணத்துக்கு நேராக போய் நாங்க சாகணும், இல்லாட்டினா பின்னாடி திரும்பி பார்வோனுடைய அரண்மனையில அடிமையா இருக்கணும். என்ன பண்ண போறோம்? என்ன பண்ண போறோம்? அடுத்து என்ன, அடுத்து என்ன அப்படின்னு கேட்டுக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அடுத்து என்ன, அடுத்து என் வாழ்க்கையில என்ன, இதுக்கு மேல நான் வாழ போறேனா, இல்ல சாக போறேனா, இல்ல திரும்பி அடிமையாக போறேனா அப்படின்னு கேட்டுக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. இந்த நேரத்துல ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, உனக்காக அவர் மரணத்தை பிளப்பாராக, உனக்காக அவர் செங்கடலை இரண்டாக பிளப்பார். உனக்காக, உன் ஒருத்திக்காக, உன் ஒருத்தனுக்காக அவர் செங்கடலை பிளப்பார். ஒருத்தனுக்காக, உன் ஒருத்திக்காக உன்னுடைய பிரச்சனைகளை அவர் இரண்டாக பிளப்பாராக. உன்னை வெட்டாந்தரையில நடக்க வைக்கிறது ஆண்டவருடைய சித்தம். ஆதியாகமத்திலே சொல்லியிருக்காரு,
ஒரு ஜனங்கள் எல்லாம் ஒரு இடத்தில் சேரவும் இன்னொரு வெட்டாந்தரை உருவாக்கப்படும். அந்த வெட்டாந்தரையில் புல்கள் பூவு எல்லாம் உருவாக்கணும். அதுக்கு அந்த வெட்டாந்தரைக்கு ஆண்டவர் வச்ச பேரு பூமி. பூமி. அந்த வெட்டாந்தரைக்கு ஆண்டவர் வச்ச பெயரு பூமி. இந்த சமுத்திரத்திற்கு அவர் வச்ச பெயர் இந்த ஜலத்திற்கு அவர் வச்ச பெயரு சமுத்திரம். சோ சமுத்திரம் இருக்கு, வெட்டாந்தரை இருக்கு. சமுத்திரத்துல மக்கள் வாழ முடியாது, வெட்டாந்தரையில தான் மக்கள் வாழ முடியும். ஏன்னா வெட்டாந்தரைக்கு தான் அவர் பூமின்னு பேர் வச்சிருக்காரு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சோ மரணத்தை அவர் ஒதுக்கினார். மரணத்தை அவர் பின்னாடி போக வச்சிட்டார். மரணத்தை அவர் பின்னோக்க வைத்தார். அந்த தண்ணிய, அந்த ஜலத்தை அவர் பின்னோக்க வைத்தார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஜனங்களே, என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. தேவனுக்கு தடைகள் கிடையாது. தேவனுக்கு இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஐடியா கொடுக்காதீங்க. தேவன் நினைச்சா எங்கிட்டனாலும் வழியை உண்டாக்குறதுக்கு அவர்னால முடியும். ஸோ நீ பயந்த காரியம் உனக்கு அற்புதத்துல முடிய போகுது. இந்த நேரத்துல கூட நீ பயந்து கொண்டிருக்கிற, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த காரியங்களை அற்புதத்தில் முடிய வைக்கிறதுக்கான அற்புதர் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. அற்புதங்கள் செய்கிறவர் உன் நடுவில் இருக்கிறார். உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். நாளை நான் உன் நடுவில் அற்புதங்களை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர். சோ உன்னை பரிசுத்தப்படுத்திக்கோ. உன்னை தனியா அவருக்குன்னு ஒதுக்கி வைத்துக்கோ. பரிசுத்தம்னா தம் அடிக்கிறது, சரக்கு அடிக்கிறது, அப்புறம் என்ன சொல்லலாம், வேற பாவங்கள், தம் அடிக்கிறது, சரக்கு அடிக்கிறது, பொய் சொல்றது, களவு, கள்ளச்சாராயம் குடிக்கிறது, எத்தனையோ இருக்குது. தேவன் அதை சொல்ல பரிசுத்தம் என்பது. பரிசுத்தம்னா உன்னை நீ அவருக்குன்னு பிரித்து எடுத்துக்கோ. நீ அவருக்குன்னு உன்னை நீ பிரித்து எடுத்துக்கிட்டேனா, நீ அவருக்காக ஊழியம் செய்தனா, நாளைக்கு உன் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அற்புதம்னா என்ன? செங்கடலை 2 பொளக்கிறது, மரித்த கல்லறைகளை ஓப்பன் பண்றது, எல்லாமே தான். நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன். செங்கடலை அவர்னால் 2 பிளக்க முடியும் என்றால், அதாவது மரணத்தை அவர்னால் பிளக்க முடியும் என்றால், மரணத்தை பிளந்த தேவன், செங்கடலை பிளந்த தேவன் ஏன் உன்னுடையவர்களின் கல்லறையை பிளக்க மாட்டார் என்று நான் கேட்கிறேன். செங்கடலை 2 பிளந்துட்டாரு. அவ்வளவு பெரிய செங்கடலே 2 பிளந்த தேவனுக்கு ஏன் உன்னுடையவர்களின் கல்லறைய 2 புழக்க முடியல? ஏன் நான் சொல்ல வரேன் அடுத்த வசனத்துல. ஏன் நான் சொல்றேன் உங்களுக்கு, ஏன் ஆண்டவரே செங்கடலே 2 பிளக்க தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் உங்களால கல்லறையை திறக்க முடியல, கல்லறையை பிளக்க முடியல? ஏன் கல்லறையை பிளக்க முடியல? 21ஆம் வசனத்தை பார்ப்போம். மோசே தன் கைகளை சமுத்திரத்திற்கு மேல் நீட்டினான். சமுத்திரம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், மரணம் சொல்லியிருக்கேன். இப்ப மரிச்ச பாடி இருக்குன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே எடுத்துட்டு போயிட்டு அடக்கம் பண்றதுக்கு வேலையை பார்ப்பீங்க. மரிச்ச பாடி உங்க கண்ணு முன்னாடி நிக்குது, அடக்கம் பண்றதுக்கு தான் நீ வேலையை பார்ப்ப. மோசே என்ன பண்றான்? சமுத்திரம் அவனுக்கு கண்களுக்கு முன்பாக தெரிஞ்சோனையும், மரணம் அவனை பார்த்தோனையுமே என்ன பண்றான்? கைய நீட்டுறான். அதுக்கு மேல கையை நீட்டுறான். அப்பர் ஹேண்ட் எடுக்கிறான். ஒரு பிரச்சனை உனக்கு நேரா வருதுன்னா, ஒரு பிரச்சனை உன்னை சூழ்ந்து வருதுன்னா, நீ என்ன பண்ற? அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது மகளே. அப்பர் ஹேண்டடு. இனிமேல் என்ன பண்ண போறேன்னா, மரணம் செய்தி கேட்டாலோ மரணம் இருந்தாலோ நீ கைய நீட்டி ஜெபம் பண்ணு. அதுக்கு மேல கைய நீட்டு, மரணத்துக்கு மேல கைய நீட்டு. அப்பொழுது எப்படி 2 பிளந்ததோ, மரணம் எப்படி அந்த சமுத்திரம் எப்படி 2 பிளந்துச்சோ, அதே போல பிளக்கும் என்று நான் சொல்லுகிறேன். அதே போல கல்லறைகள் பிளக்கும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். செங்கடலே 2 பிளந்த தேவனுக்கு மரணத்தை பிளக்க தெரியாதா?
செங்கடலையே ரெண்டா பிளந்த தேவனுக்கு உன்னுடைய கல்லறையை பிளக்க தெரியாதா? உன்னுடைய சொந்தக்காரர்களின் கல்லறையை திறக்க தெரியாதா? உன்னுடைய அப்பா அம்மா கல்லறையை திறக்க தெரியாதா? அவருக்கு வல்லமை இல்லையா? அப்பொழுது அந்த காரியம் எப்படி நடந்தது? எப்படி நடந்தது? மோசே கையை நீட்டுறான். மோசே கையை நீட்டான், நடந்துச்சு. இன்னைக்கு சகோதர சகோதரிகளை நீங்களும் கையை நீட்டுங்க, ஒரு அப்பர் ஹேண்ட் எடுங்க. உங்களுடைய விசுவாசத்தினால மரணத்துக்கு மேல நின்று கையை நீட்டுங்க. கையை நீட்டான், கையை நீட்டான். கையை நீட்டும் போதுதான் அற்புதம் நடக்குது. கையை நீட்டினான் மோசே. கையை நீட்டும் போது ஒரு அற்புதம் நடக்குது. இதே அபிஷேகம் பண்ணும் உனக்குள்ளே அந்த அபிஷேகம் இருக்குது. அதே அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கு. நீயும் அதே போல கையை நீட்டு, ஓ வீட்டுல அற்புதம் நடக்கும். கையை நீட்டினோடனே அற்புதம். கையை நீட்டினா அற்புதம் நடக்குது. மோசே தன் கையை சமுத்திரத்துக்கு மேல நீட்டினான். நல்லா கவனிச்சுக்கோ, லோயர் ஹேண்டா இருக்காத, அப்பர் ஹேண்ட் எடு. கல்லறை அடக்கம்னு சொல்லிட்டு அந்த பாடியை தூக்காத. அந்த பாடிக்கு மேல கைய வைக்கி, அந்த பாடியே தானா எந்திரிக்கும். நீ அந்த பாடியை தூக்கி கல்லறைக்குள்ள அடக்கம் பண்ண தேவையில்லை. அதுக்காக நீ அழைக்கப்படல. ஒரு பாடிய அடக்கம் பண்றதுக்காக ஒரு பாடிய அடக்கம் பண்றதுக்காக நீ அழைக்கப்படல. புரிந்து கொள் சகோதர சகோதரிகளை, புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பாடிய அவங்க இறந்து விட்டார்கள் சொல்லிட்டு அடக்கம் பண்றதுக்காக நீ அழைக்கப்படல. அதற்காக நீ அழைக்கப்படல. அந்த பாடிய உயிரோடு கூட எழுப்பதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அந்த மரித்த சடலங்களை உயிரோடு எழுப்பதற்காக, அந்த கல்லறைகளை பிளப்பதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். இந்த நேரத்திலும் சகோதர சகோதரிகளை நான் உனக்கு சொல்லுகிறேன், எப்படி மோசே அந்த சமுத்திரத்துக்கு மேல் கையை நீட்டினானோ அதே போல் உன்னுடையவர்களின் கல்லறைக்கு மேல நீ கை நீட்டும் போது அந்த கல்லறைகள் பிளக்கும் என்று நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். தேவன் மரணத்தை பிளந்தார். தேவன் மரணத்தை பிளந்தார் என்ற சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். எப்படி பிளக்க முடியும்? தேவனுடைய வார்த்தையை கேட்டு கையை நீட்டு. கையை நீ நீட்டும் போது அது உனக்கு சாதாரண செயல். நீ கையை நீட்டினா அது உனக்கு சாதாரண செயல். தம்பி சவுண்ட மட்டும் லைட்டா கம்மி பண்ணி போய். நீ கையை நீட்டினா அது உனக்கு சாதாரண செயல். தேவனுக்கு அது அற்புதம். உனக்கு ஒரு விஷயம் செயலாக இருந்தால் தேவனுக்கு அந்த விஷயம் அற்புதமாக மாறும். நீ கையை நீட்டுற சாதாரணமா, அது ஒரு செயல். கையை நீட்டுறது ஒரு செயல். ஆனா தேவன் அதை செயலாக பார்க்காமல் அதை ஒரு நம்பிக்கையின் விசுவாசமாக பார்த்து கொண்டிருக்கிறார். நீ இப்பொழுது சுகத்திற்காக கையை நீட்டியா, அது உனக்கு செயல். தேவனுக்கு அது அற்புதம். உன் வீட்டில் சுகம் கடந்து வருகிறது. நீ இப்ப பண பிரச்சனைக்காக கை நீட்டியா, அது உனக்கு செயல். பணத்திற்காக நீ கை நீட்டினா அது உனக்கு செயல். ஆனா தேவனுக்கு அது அற்புதம். ஓ வீட்டுக்கு நேரா பணம் வந்து கொண்டிருக்கிறது. மணி இஸ் லொகேட்டிங் யூ. மணி உன்னை லொகேட் பண்ணி கொண்டிருக்குது. நீ எப்ப கையை நீட்டி, ஆண்டவரே எனக்கு பணம் வேணும் ஆண்டவரே, ஓ இந்த கஷ்டத்துல என்னால இருக்க முடியாது, எனக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னு எப்ப நீ கையை நீட்டுறியோ தேவன் அதை அற்புதமாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு தேவ ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு நேரத்தில் கையை நீட்டும் போது அங்கு ஒரு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. சும்மா ஏதோ கையை நீட்டலங்க. மோசே விசுவாசித்தான். தேவனால் வழி இல்லாத இடத்துல வழி உண்டாக்க முடியும்னு விசுவாசா கையை நீட்டான். நீ விசுவாசி. பாடி இருக்கு, மூச்சு மட்டும்தான் இல்ல. அன்னைக்கு மண்ணு இருந்துச்சு, மண்ணினால் செய்த உருவம் இருந்துச்சு, மூச்சு இல்ல. அதே தேவன் தான் இப்பவும் உன் பக்கத்துல நிக்கிறாரு. ஜீவ சுவாசத்தை இப்பொழுது உன்னுடையவர்கள் மேல் ஊதுகிறார்.
நீ கையை நீட்டும் போது ஜீவ சுவாசம் ஊதப்படுகிறது. ஒவ்வொரு கல்லறைகளுக்குள்ளேயும் உன்னுடையவர்களின் கல்லறைகளுக்குள்ள ஜீவ சுவாசம் ஊதப்படுகிறது. ஜீவ சுவாசம் ஊதப்படுகிறது. ஜீவ சுவாசம் ஜீவ சுவாசம் ஊதப்படுகிறது. மரித்த ஒவ்வொரு சடலங்களும் மரித்த பிரேதங்களும் இப்பொழுது தோண்டப்படுகிறது. திரும்பவும் வெளியேறுது, திரும்பவும் வெளியே வருது. மரித்த பிரேதங்களும் மரித்த சடலங்களும். ஓ தேங்க்யூ 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 ஜீசஸ். ஓ ரிவ சந்தரி கதலரல வரல பசந்தரி தொலோ. Ori bashantari tolorol varala shantari kadalaralaba. Ori bashantari tolorol varala bashantari kadalaralaba. ஓ நான் கையை நீட்டும் போது கல்லறைகளுக்குள் ஜீவ சுவாசம் ஊதப்படுவதாக, ஜீவ சுவாசம் ஊதப்படுவதாக. மோசே கையை நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ் காட்டினால் சமுத்திரத்தை ஒதுங்கும்படி செய்தார். கீழ் காற்று அடிக்கும். கல்லறைகளுக்குள்ள, உன்னுடையவர்களின் கல்லறைகளுக்குள்ள ஒரு கீழ்காட்டு அடிக்குது. அதாவது தூதர்கள் கல்லறைக்குள் உன்னுடையவர்களின் கல்லறைகளுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறார்கள். தூதர்கள் உன்னுடைய கல்லறைகளுக்குள்ள வந்து ஒரு காற்றை ஊதி கொண்டிருக்கிறார்கள். அது ஜீவ சுவாசம், அது ஜீவ சுவாசம். Riba shantari tolo ralaba shinkati katala rikato raba shitalo. Riba shantari tolo ralaba rala shantari katala rikato loro. Riba shantari tolo. மரணத்தை பிளந்த தேவன் இந்த நேரத்திலையும் கல்லறைகளை திறக்க வல்லவராக இருக்கிறார். உன்னுடையவர்களின் கல்லறைகளை அவர் திறக்க வல்லவராக இருக்கிறார். மரணத்தை இரண்டாக ஒதுக்கின தேவன், சமுத்திரத்தை இரண்டாக ஒதுக்கின தேவன் இப்பொழுதும் உன்னுடையவர்களின் கல்லறைகளை இரண்டாக ஒதுக்குகிறார். அவர்களை கையை பிடித்து தூக்கி ஜீவ சுவாசத்தை அவர்கள் மேல் ஊதி கொண்டிருக்கிறார். உன்னுடையவர்களின் மேல் ஜீவ சுவாசம் ஊதப்படுகிறது. அவர்களுக்கு உயிர் திரும்பவும் வருகிறது. அவர்களுக்கு உயிர் திரும்பவும் வருகிறது. ரீப சந்தரி தொல்லூரோ. ஜலம் பிளந்து போயிற்று. உன்னுடையவர்களின் மரணம் என்பது பிளந்து போயிற்று. மரணத்தை பின்வாங்க வைத்த தேவன், மரணத்தை பின்வாங்க வைத்த தேவன், மரணத்தை பின்வாங்க வைத்த தேவன். கீழ்காற்று அனுப்புனையும் மரணம் பின்வாங்கிருச்சு, மரணம் பின்வாங்கிருச்சு. உனக்கு வயசாகுதுன்னு சொல்லி நீ கவலைப்படாத, உனக்கு வயசாகுதுன்னு சொல்லி கவலைப்படாத. வயசு இந்த நேரத்துல ரிவர்ஸ் ஆகி கொண்டிருக்கிறது. உன் வயசு இப்பொழுது ரிவர்ஸ் ஆகி கொண்டிருக்குது. 52ல இருந்து 51, 51ல இருந்து 50, 50ல இருந்து 49, 47ல இருந்து 46, அப்படி ரிவர்ஸ் ஆகி கொண்டிருக்கிறது உன்னுடைய ஏஜ். மரணத்தை பின்வாங்கிறதுனா அதுதான். உன் வயசு ரிவர்ஸ் ஆகுதுங்க, உன் வயசு ரிவர்ஸ் ஆகுது. நீ கையை நீட்டும் போது அது உனக்கு சாதாரண செயல், ஆனா தேவனுக்கு அது அற்புதம் என்பதை மறந்து கூடாது, என்பதை மறந்து போயிடாத. நீ விசுவாசத்துல கையை நீட்டினா என்னென்ன நடக்கும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீ கையை நீட்டுறனால என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உனக்கு வயசாகாது நான் சொல்றேன், வயசாகாது. இளமையா இருப்ப, இளமையா இருப்ப, இளமையா இருப்ப, வயசாகாது. மோசே கையை நீட்டினான், மரணத்தை பின்வாங்க செய்தான். நீயும் கையை நீட்டு, மரணத்தை பின்வாங்க செய்ய. நீயும் கையை நீட்டு. அவன் எப்படி சமுத்திரத்தை பிளந்தானோ அதே போல நீ கல்லறையை பிள. சமுத்திரத்தை உடைத்த, சமுத்திரத்தை பிளந்த தேவனுக்கு கல்லறையை பிளப்பது கடினமா? கடினமா? சமுத்திரத்தை பிளந்த தேவனுக்கு கல்லறையை பிளப்பது கடினமா? அவர் அவாந்தர வெளிகளில் ஆறுகளை பாய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில அவாந்தர வெளி இருக்கிறதா? வறண்ட நிலம் இருக்கிறதா? வறண்டு போய் கிடக்கிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்குள்ள அவர் ஆறுகளை ஓட பண்ண முடியும் என்றால் உன்னுடையவர்களின் கல்லறைகளை அவரால் உடைக்க முடியும், உடைத்த தகர்த்து எறிய முடியும். வரப்போற நாட்கள்ல கல்லறைகள் இல்லாத நகரமா நம்ம நகரம் இருக்கும்.
கல்லறைகளே இருக்காது. செத்தாத கல்லறை இருக்கும். உயிரோடு கூட இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் என்ற வார்த்தையின்படி நீ சாக மாட்ட, நீ சாக பார்க்க மாட்ட, மரணத்தை ருசி பார்ப்பது இல்லை என்று நான் சொல்கிறேன். அதாவது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அவர்கள் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. மரணம் மதில் மாதிரி நிக்குது. மதில்னா என்ன? மதில்னா என்ன? எரிகோ மதில் ஒரு கோட்டையோட பாதுகாப்பு. நீ மரணம் நினைக்கிற, அது பாதுகாப்பா மாறுது. தேவனால அதையும் பண்ண முடியுங்க. தேவனால அதையும் பண்ண முடியும். எது அவங்களுக்கு ஆபத்தா இருந்துச்சோ அது அவர்களுக்கு பாதுகாப்பாக மாறியது. பாதுகாப்பா மாறுச்சு. நீ ஆபத்து நிறைய மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களே நாளைக்கு உனக்கு சர்வ் பண்றதுக்கு, உனக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு அவர்களே ரெடி பண்ண தெரியும் ஆண்டவருக்கு. செங்கடலை ஆபத்து என்று நினைத்தார்கள். செங்கடல் வழிவிட்டது, பாதுகாப்பு கொடுத்தது. செங்கடல் பாதுகாப்பு கொடுத்தது. மரணம் பாதுகாப்பு கொடுக்குது. மரணமே பாதுகாப்பு கொடுக்குதுங்க. மனுஷங்க கொடுக்க மாட்டாங்களா? நான் சொல்லுகிறேன், மரணமே பாதுகாப்பு கொடுக்குது. என்ன மனுஷங்க கொடுக்க மாட்டாங்களா? உங்க வாழ்க்கையில பயந்த மனிதர்கள், நீங்கள் அந்த மனிதர்களை பார்த்து பயந்து இருக்கலாம். அந்த மனிதர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக மாறுவார்கள். அதே மனிதர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக மாறுவார்கள். அதே ஜலம் என்பது அதே ஜலம் மதிலாக நின்றது. மதில்னா பாதுகாப்பு. ஒரு நகரம் உள்ள இருக்குதுன்னா அந்த நகரத்துக்கு பாதுகாப்பு அதோட கோட்டை சுவர் மட்டும்தான். கோட்டை சுவர் தான் அந்த நகரத்துக்கு பாதுகாப்பா இருக்கும். அப்ப என்ன சொல்ல வராரு ஆண்டவர்? அப்ப என்ன சொல்ல வராரு இஸ்ரவேல் ஜனங்களை? இஸ்ரவேல் அவருடைய நகரம்ன்றாரு. ஓ, நீ அவருடைய நகரம், நீ அவருடைய நகரம். நீ வந்தாலே நரகம்னு சொன்னவங்க மத்தியில நீ வந்தாலே நரகம். அவ வந்தாலே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, அவ வந்தாலே போராட்டம், அவ வாயை திறந்தாலே பொய் பொறணி எல்லாமே சொன்னப்பட்ட ஒண்ணு பார்த்து அவர் சொல்றாரு, நீ நரகம் கிடையாது, நீ நகரம். நீ நரகம் கிடையாது, நீ நரகம் கிடையாது. அவருடைய பார்வையில நீ ஒரு நகரம். அவருக்கு நீ நகரமா இருக்க. அதனால்தான் உன்னை பயமுறுத்தினது உனக்கு பாதுகாப்பா அமைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது உனக்கு பாதுகாப்பாக அமையும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். உன்னை ஒரு விஷயம் பயந்து கொண்டு பயமுறுத்துதுல அதே விஷயத்தோட பாதுகாப்பாக மாற்ற முடியும். ஆண்டவர்னால முடியும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. வாழ்க்கையில் அந்த அதிசயத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாத. அவர்னால அந்த அதிசயத்தை செய்ய முடியும். நீ வந்தாலே அந்த இடம் நரகமா மாறுது. இப்ப நீ போனாலே அந்த இடம் நரகமா மாறுது. இப்ப நரகமா மாறுது அந்த இடம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய நகரம். மகனே மகளே, உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நீ என்னுடைய நகரம். நீ நரகம் கிடையாது, நீ என்னுடைய நகரம். அதனால்தான் தண்ணீரை ரெண்டா பிளந்து மதில் போல உன்னை பாதுகாப்பதற்காக மதில் போல வைத்தேன். நீ பயந்த அந்த காரியத்துக்கு, ஆனா நான் உன்னை பயமுறுத்த மனதாயிராமல் அதே காரியத்தை உனக்கு பாதுகாப்பாக மாற்றினேன். மகனே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஓரி பஷந்தரி தொலோரோ பஷங்கரி கதலரலபரபஷிந்தல. ஓ, நீ பயந்த காரியம் உனக்கு அற்புதத்தில் முடிந்தது. நீ பயப்படுகிற காரியம் உனக்கு அற்புதத்தில் முடிந்தது. ஓ, நீ என்னை மட்டும் படுத்திக்கோ. விசுவாசத்துல நீ கையை நீட்டு. இப்ப நீட்டு கைய. இப்ப நீட்டு. நீ நீட்டு. நீ கைய நீட்டு. கைய நீட்டு. அற்புதத்தை அவர் செய்வாரு. நீ செய்ய வேண்டியது கைய நீட்டு. அற்புதத்தை அவர் பார்த்துக் கொள்வார். நீ என்னத்தை பார்க்க போற? அவர் அற்புதம் செய்கிறத நீ பாரு. அற்புதத்தை அவர் பார்த்துப்பாரு. அவர் அற்புதம் செய்கிறத நீ பாப்ப. நீ என்ன பண்ணணும் ஆண்டவரே? நீங்க அற்புதம் பண்ணுகிறதை நான் பார்ப்பதற்கு நான் என்ன பண்ண வேண்டும் ஆண்டவரே? நீ பண்ண வேண்டிய ஒரே விஷயம் கைய நீட்டு. கைய நீட்டு. அற்புதம் தானா நடக்கும். நீ கைய நீட்டும் போது அற்புதம் நடக்கும். ஜனங்களை பார்த்து கைய நீட்டு. பல ஜனங்கள் பிடிகளில் இருக்கிறார்கள். அந்த பிடிகள்ல இருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். நீ கைய நீட்டு. ஜனங்களை பார்த்து மரணத்தின் கட்டுகள்ல விடுதலை கிடைக்கும். நீ கைய நீட்டு. தரித்திரத்துல விடுதலை கிடைக்கும். தரித்திரன் ஒருவனும் கிடையாது. அவரை தொட்டவர்களை ஒருவனும் கிடையாது வியாதிப்பட்டவன். இப்பொழுது நான் ஒரு ஜனத்தை பார்த்து நான் சொல்கிறேன். நீ கையை நீட்டும் போது அந்த தரித்திரர்கள் நீ தேடியும் காணாதிருப்பாய். நீ தரித்திரனை தேடுவ. யாரு அது 500 ரூபா மட்டும் வச்சிருக்கிறது பாக்கெட்ல, யாரு அது 10,000 ரூபா மட்டும் வச்சிருக்கிறது பாக்கெட்லன்னு சொல்லி தரித்திரனை தேடுவ. ஒருத்தனையும் பார்க்க மாட்டேன். நீ தேடியும் காணாதிருப்பாய். தரித்திரர்களை நீ வரப்போற நாட்கள்ல தேடியும் காணாதிருப்பாய் என்ற வார்த்தையை இந்த சபையின் மீது நான் பிரஸ்தாபப்படுத்துகிறேன். பணம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த இடத்தின் மூலம் மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. உன்னை நரகமாய் பார்த்த அநேகரின் கண்களுக்கு முன்பாக உன்னை அவருடைய நகரமாக மாற்றுகிறதுக்கு அந்த வல்லமை என்னுடைய தேவன் ஒருவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஓ ஆண்டவர்னால செங்கடலை இரண்டாக பிளக்க முடியும் என்றால் உன்னுடையவர்களின் உனக்கு சொந்தமானவர்களின் கல்லறையும் அவரால் இரண்டாக பிளக்க முடியும் என்று நான் சொல்லுகிறேன். அந்த தண்ணியவே ரெண்டா பிரிக்க முடிஞ்ச அவருக்கு எப்படிங்க கல்லறையை ரெண்டா பிரிக்க முடியாது? கீழ்காற்று அனுப்புறாரு. அதாவது ஜீவ சுவாசத்தை ஊதி கொண்டிருக்கிறார். கல்லறைக்கு நேராக ஜீவ சுவாசத்தை ஊதி கொண்டிருக்கிறார். இப்ப என்ன ஆண்டவரை பண்ணணும்? கைய நீட்டு. கைய நீட்டு. கைய நீட்டு. நீட்டு. நீ கைய நீட்டும் போது நடக்கும் பாரு அற்புதம். அற்புதம். நீ கைய நீட்டுறது அது உனக்குள்ள ஒரு செயல். அவருக்கு அது அற்புதம். நீ கைய நீட்டா அது உனக்கு ஒரு செயல். அதான் அவருக்கு அற்புதம். ஆண்டவரே நான் இப்ப என்ன பண்ண? கைய நீட்டு. கைய நீட்டு. கல்லறைகளுக்கு மேல கையை நீட்டு. கல்லறைகள் உடையும், ரெண்டா உடையும். கீழ்காத்த அனுப்புறேன். உன்னுடையவர்கள் ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? கல்லறைக்கு மேல, மருத்துவங்களுக்கு மேல இப்ப நீ கையை நீட்டினா அவர்களுக்கு ஜீவன் உண்டாகும். மரித்த சடலங்களும் மரித்த பேதங்களும் உயிரோடு கூட வரும். உயிரோடு கூட வரும். என்னை விசுவாசிக்கிறவன் பறியாமலும் இருப்பான் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு அற்புதம் நடக்கணும் என்றால் நீங்கள் கைகளை நீட்ட வேண்டும். உங்களுக்கு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் கைய நீட்டு. கைய நீட்டும் போது உனக்கு அற்புதம்
தானாக நடக்கும். நீ கையை நீட்டும் போது, நீ கையை நீட்டு, நீ லோயர்ல அடியில விடாத, அடியில கையை விடாத, அற்புதம் நடக்காது. கைய நீட்டுன்னு சொல்லணியும் அடியில கையை விட்டுட்டு அற்புதம் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லாத. அப்பர் ஹேண்டடு, ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்பர் ஹேண்டடு. மேல கையை நீட்டு, உன் கை ஓங்கி இருக்கிறத ஜனங்கள் பார்க்க வேண்டும். உன் கை ஓங்கி இருக்கும், உன் கை ஓங்கி இருக்கும். இப்ப சொல்ற, கைய நீட்டு, கைய நீட்டு, கையை நீட்டு. செங்கடலை இரண்டாக பிளந்த தேவன், அதே போல நீ கையை நீட்டும் போது உன்னுடையவர்களின் கல்லறைகளை இரண்டாக பிளப்பார். கல்லறைகளை இரண்டாக பிளப்பாரு. கீழ் காற்றை அனுப்பி ஜலத்தை பின்னோக்கி செல்ல வச்ச ஆண்டவர் இப்பொழுது ஜீவ சுவாசத்தை அந்த கல்லறைகளுக்குள்ளாக ஊதி உன்னுடையவர்களை திரும்பவும் உயிர் பெற செய்வார். Thank you, Jesus. Okay guys, என்ன பண்ண போறீங்க? செங்கடலை இரண்டாக பிளந்த தேவனுக்கு உன்னுடையவர்களின் கல்லறைகளை பிறப்பதற்கு அவருக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அவர் வெயிட் பண்றதுலாம் ஒண்ணுதான், நீ கையை நீட்டணும்னு. அடக்கம் பண்றதுக்கு கையை யூஸ் பண்ணாத. அந்த கை இந்த கை கிடையாது. அடக்கம் பண்ற கை இந்த கை கிடையாது. இந்த கை மரித்தவர்களை எழுப்புகிற கை, இந்த கை பணத்தை கொண்டு வருகிற கை, இந்த கை சுகத்தை கொண்டு வருகிற கை, இந்த கை அதற்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். செத்தவர்களை அடக்கம் பண்ணுவதற்கு இந்த கையை வைத்து யூஸ் பண்ணாத. இந்த கையில் இருக்க பவரை தெரிந்துகோ. உன் வலது கரத்தின் வல்லமையை புரிந்துகொள். உன் வலது கரத்தை நீ நீட்டும் போது, மோசே கரத்தை நீட்டும் போது செங்கடல் இரண்டாக பிளந்தது. நீ கையை நீட்டும் போது அப்ப பயம்னா என்ன? அந்த பயம்னா என்ன? செங்கடல். அந்த பயம்னா என்ன? செங்கடல் இருந்துச்சு, அதுதான் பயம் அவர்களுக்கு. இந்த பயம்னா என்ன? மரணம். அந்த பயத்தை அவர்னால போக்க முடியும்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷனோட பயத்தை அவர்னால போக்க முடியும். ஓ மரணத்தை நீ பின்னோக்கி செல்லலாம். இல்ல விசுவாசிக்கிறவன் சாகாமல் இருப்பான் என்ற வார்த்தையின்படி நீ சாகாமலும் இருப்பாய். இன்னைக்கான டாபிக் என்னதுன்னா, தேவன் மரணத்தை பிளந்த தேவன். டைட்டில், மரணத்தை பிளந்த தேவன், செங்கடலை பிளந்த தேவன், மரணத்தை பிளந்த தேவன். கல்லறைகள்லாம் உடையும், தெரிக்கும். கல்லறைகள் எல்லாம் வரப்போற நாட்கள்ல கல்லறைகள்லாம் தெரிக்கும். நியூஸ்ல வரும். நியூஸே நம்மதே. மதுரையில் கல்லறைகள் உடைக்கப்பட்டன. மதுரையில், சென்னையில் கல்லறைகள் உடைக்கப்பட்டன. ஏன் உடைக்கப்பட்டுச்சு? தேவ மனிதன் கையை நீட்டினான், விசுவாசத்துல நீட்டினான். என் தேவனால முடியும். என் தேவன் செங்கடலையே இரண்டா பிளந்தார்னா இந்த கல்லறைய வெறும் செங்கல், வெறும் மண்ணு, இந்த கல்லறைய அவர்னால திறக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. ஓகே கைஸ், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வீடியோல சந்திப்போம். உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ஐக்கிக்கோங்க. ஆல் என்ற பட்டனை கொடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஊழியத்தை தாங்க விரும்பினால் என்னுடைய ஜிபே நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வளோதான் கொடுக்கணும் கிடையாதுங்க. தேவனுக்கு கொடுக்கணும், அவ்வளோதான். இவ்வளோ கொடுத்தா தேவன் ஆசீர்வதிப்பாரு, இவ்வளோ கொடுத்தா தேவன் ஆசீர்வதிப்பாரு அப்படிலாம் கிடையாது. நீ கொடு, அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும்.
ஸோ கொடுங்க, கொடுக்குற மைண்ட் செட்டுக்கு வாங்க. இந்த சேனலுக்கு தான் கொடுக்கணும், அந்த சேனலுக்குலாம் கொடுக்கணும் இல்லை. தேவன் உங்களுக்கு எந்த ஸ்தானத்தில் வெளிப்படுகிறாரோ அங்கு நீங்கள் கொடுங்கள். உங்கள் கரங்களை இணைத்து கொள்ளுங்கள். நீங்க ஒருத்தவங்க பேசும்போது தேவன் இருக்கிறார் என்பதை உணர்வீங்க. அங்க நீங்க யோசிக்கவே வேணாம், உங்க காணிக்கையை அங்க கொடுத்துருங்க. ஸோ தேவன் அந்த மாதிரி தேவனாக இருக்கிறார். தேவனுக்கு இவங்ககிட்ட கொடுக்கணும், இவங்ககிட்ட கொடுக்க கூடாது, அதெல்லாம் நோக்கமே கிடையாது. தேவனுக்கு என்ன நோக்கம்னா நீங்க கொடுக்கறது மட்டும்தான் அவருக்கு நோக்கம். சரியா? கொடுக்கறத விட்டு விடாதீர்கள். என்ன சண்டை, என்ன குழப்பம், என்ன பிரச்சனைனாலும் உங்களுடைய காணிக்கையில காட்டாதீங்க. உங்க காணிக்கையை கொடுத்து கொண்டே இருங்க, பிரயோஜனமா கொடுங்க. ஓகேவா? அவ்வளவுதான். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஊழியத்துக்காக கரங்களை இணைக்க விரும்பினால் என்னுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, 6339333363. ஓகே கைஸ், ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் இன்னும் புதிய ரிவலேஷன்ஸோட உங்களை வந்து சந்திக்கிற நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன் பாய். ஓகே, கரெக்டாக இருக்கா? ஓகே, சரி கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன் பாய்.